77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காக எங்களது மாநில துணைத் தலைவர்கள் மதிப்புக்குரிய திரு ஜெயபிரகாஷ் அவர்கள், மதிப்புக்குரிய கருநாகராஜன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை அவர்களோடு நாங்கள் இதில் கலந்து கொண்டோம். இதில் பல்வேறு கட்சிகள் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், வளர்மதி அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் கலந்திருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார்கள். அதே வகையில் மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைத்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தினர் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. இல்ல சார், அவரை தனியா அழைச்சிட்டு போய் ஓரமா பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை முக்கியமான பேச்சுவார்த்தை எதனா நடைபெற்றுச்சா? இல்ல இப்ப நாங்க எல்லாரையும் பேசிட்டு இருந்தோம். எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் தனியா பேசிட்டு தான் இருந்தோம். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள்ட்டையும் தனியா பேசிட்டு இருந்தோம். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடமும் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். இதுல அரசியலே கிடையாது. இன்னைக்கு குடியரசு தின விழா. அதிமுக கூட்டணியில ஒவ்வொரு கட்சியில சேர்க்கக்கூடிய வேலையில பாஜக ஈடுபட்டு வருது. அதுபோல இந்த கட்சிகளையும் சேர்க்கிறதுக்கான வேலையில இப்ப நீங்க இறங்கி இருக்கீங்களா? உங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நீண்ட நேரமா ஒரு 10 நிமிடங்கள் தனித்தனியா பேச்சுவார்த்தை நடந்தது. இன்றைக்கு முழுக்க தேநீர் விருந்து.